ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, லீவும் விட்டாச்சு. எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு எண்ணம், ஒரு நல்ல மலை சார்ந்த கோவிலுக்கு போகணுன்னு ஆசை. எப்பயுமே மலை கோவிலுக்கு செல்வதால் சனிதோஷ நிவர்த்தி, சகலதோஷ நிவர்த்தி. அப்போ ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில், அதுலேயும் கொஞ்சம் தீர்த்தம்லாம் வர மாதிரி எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். தீர்த்தமலை பேரே பாருங்க, அப்படின்னா எவ்வளோ உத்தமமான மலை. அந்த தீர்த்த மலையில் நம்மை அருள்பாலிக்க காத்திருக்கும் சிவபெருமான். அருமையான கோவிலுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. அந்த கோவிலில் 3 விதமான தீர்த்தங்கள் இருக்கு. அக்னி தீர்த்தம், ராமர் தீர்த்தம், குமார கௌரி தீர்த்தம் என்று அழைக்கக்கூடிய ரொம்ப புனிதமான தீர்த்தங்கள்ங்க. தீர்த்தம்ங்கிறதுக்கு புனிதப்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தம் ஆகுது. அதாவது நமக்கு ஒரு கோவிலெல்லாம் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் அவ்வளோ அற்புதமான எனர்ஜி. அந்த எனர்ஜி உடம்புல வேணுங்க. உடம்புல எனர்ஜி குடலில் இருக்கக்கூடிய சத்துக்களாக வெளிப்படும். எப்போ குடலில் சுத்தமாக வச்சுக்கிறோமோ அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் மாபெரும் வியாதிகள் வராது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகிறதுனால அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மலை சார்ந்த தீர்த்தங்கள் ஆண்களுக்கு உடனடியான நிவர்த்தியையும், நிலம் சார்ந்த தீர்த்தங்கள், தீர்த்தத்தை விட புனிதமானது உலகத்தில் எதுவும் இல்லை. உடம்புல உடனே கலக்கிறது தீர்த்தம். ब्रह्ममुरारि सुरार्चितलिङ्गं निर्मलभासित शोभितलिङ्गम् जन्मज दुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं भावैर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्र्यविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवनपुष्पसदार्चितलिङ्गम् परमपदं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போதும் இயற்கை எழிலோடு கொண்டாடி இருக்கும் நம் இறைவன் இதயங்களோடு பின்னி பிணைந்து நரம்புகளின் பீஜாச்சரத்தை
அள்ளி தின்னும் இந்த அதிசய 8 மந்திரங்கள் எல்லோரும் உச்சரிக்க எளிமையானதாகத்தான் இருக்கும். ஓம் பவாய நமஹ, ஓம் சர்வாய நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் பசுபதயே நமஹ, ஓம் உக்ராய நமஹ, ஓம் மகாதேவாய நமஹ, ஓம் பீமாய நமஹ, ஓம் ஈசாய நமஹ. இறைவனுடைய 8 திருநாமங்கள். இது ரொம்ப சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கு மேலே நிறைய இருக்கு. ஓம் சிவாய நமக, ஓம் மகேஸ்வராய நமக, ஓம் சம்புவே நமக, ஓம் பினாகினி நமக, ஓம் சசிசேகராய நமக, ஓம் வாமதேவாய நமக, ஓம் விருப்பாச்சி, நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அஷ்டோத்திரத்தில் இந்த 8 மந்திரங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரங்கள். இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே மலையேறும் பொழுது அங்கே இறைவன் நம்மை படைத்த நம் இறைவன் நம்மளுடைய எவ்வளோ கஷ்டத்தை கேட்போம். இந்த மாதிரி எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதெல்லாம் என்ன பண்ணுறது? அதுக்கெல்லாம் நண்பர்கள்ட்டையோ வேற யார்ட்டையோ சொல்லி அழ முடியாத பிரச்சனைகளை அன்புக்குரிய சிவனிடம் சொல்லி அழுவதில் ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். नमो भूतनाथं नमो देवदेवं नमः कालकालं नमो दिव्यतेजं नमः कामभस्मं नमः शान्तशीलं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् सदा तीर्थसिद्धं सदा भक्तरक्षं सदा शैव पूज्यं सदा शुद्धभस्मं सदा ध्यानयुक्तं सदा ज्ञानकल्पं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् श्मशानं भयानं महास्थानवासं शरीरं गयानां सदा चर्मवेष्टं पिशाचं निशोचं पशूनां प्रतिष्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् फणीनागकण्ठे भुजङ्गाद्यनेकं कडेरुण्डमालं महावीरशूरं कटिव्याघ्रचर्मं चिताभास्मलेपं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् शिरशुद्धगङ्गा शिवा वामभागं बहुतीर्थकेशं सदा मान्त्रिनेत्रं फणीनागकर्णं सदा फालचन्द्रं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् करेशूलधारं महाकष्टनाशं सुरेशं वरेशं महेशं जनेशं धने चारुदीशं ध्वजेशं गिरीशं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् उदासं सुदासं सुकैलासवासं धरानिर्धरं संस्थितं ह्यादिदेवम् अजाहेमकल्पद्रुमं कल्पसेव्यं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् मुनीनां वरेण्यं गुणं रूपवर्णं द्विजासं पठन्तं शिवं वेदशास्त्रम् अहो दीनवत्सं कृपालं शिवं हि भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम्
सदा सेव्यमानं सदा भक्तिदेवं सदा पूज्यमानं मया तीर्थवासं सदा सेव्यमेकं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम्. சிறிய இடைவேளைக்கு பிறகு தீர்த்தகிரி ஈஸ்வரரை தரிசிக்க காத்திருக்கும். இப்போ இந்த சிவன் கோயில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் சிவன் ராத்திரி தெரியும். அம்பாளுக்கு நவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரி. அதாவது மாதம் சிவராத்திரி வரும். 4 ஜாமங்களிலும் இரவு 4 ஜாமக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜாமக்கோள் பிரசனத்தில் வரும். 4 ஜாமங்களிலும் பார்வதி தேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜித்ததால் அவள் அந்த பெருமானின் திருப்பாத மலர்களுக்கு சமர்ப்பணமானார். யார் ஒருத்தர் 25 வருடம் தொடர்ந்து சிவன் ராத்திரி விரதம் வச்சிருக்காங்களோ, வருஷம் வர்றது, மாச சிவராத்திரி இல்லை, அந்த 25 வருடம் சிவன் ராத்திரி தொழுதால் கண்டிப்பாக சிவலோக கடாட்சம் கிடைக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. சிவன் ராத்திரி பூஜைக்கு நிகரான பூஜை எதுவுமே கிடையாது. அதிலும் குறிப்பாக வில்வத்தால் அர்ச்சிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோவில், இப்படி மலை சார்ந்த கோவில் நம்ம வந்து போகிறதுனால மகா புண்ணியம் கிடைக்கும். இப்போ சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த பித்ரு சாபதோஷத்துக்கு எப்போ பார்த்தாலும் இந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்க சொல்கிறாங்களே, எதனால்? காலபுருஷனின் முதல் வீடு, அந்த வீட்டில் தான் சூரியன் உச்சமாகிறார், பித்ருக்கு உகந்த வீடு. 2வது வீடாக இருக்கக்கூடிய சந்திரன் அந்த இடத்துல உச்சமாகிறார். இவங்க 2 பேருமே உச்சமாகக்கூடிய வீடு மேஷம், ரிஷபம். இந்த காலபுருஷனின் முதல் வீட்டுக்கும் 2வது வீட்டுக்கும் கர்மாதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். அவர் காக வடிவானவர். அதனால் இந்த பித்ரு மாத்ரு சாபதோஷ நிவர்த்திக்கு காகத்துக்கு விஷயத்தை தெரிஞ்சு செய்யும்போது இன்னும் பலன் ஜாஸ்தி. அந்த மாதிரி காகத்துக்கு தினமும் சாப்பாடு வைப்பவர்கள் யாரெல்லாம் பித்ரு சாபதோஷம், சூரியன் ராகு கேதுக்களில் பிடிபடுவதோ, சூரியன் கெட்டுப்போய் இருத்தலோ, இதையெல்லாம் பித்ரு சாபதோஷம் என்று சொல்வார்கள். இந்த மலை கோயிலுக்கு செல்லும் பொழுது இங்கே வந்து குரங்கு, அனுமான் இதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்களுக்கு, அந்த மிருகங்கள்னு சொல்கிறத விட அந்த தேவதை வசியம் செய்யப்பட்ட அவர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பட்சிகள் அவர்களுக்கு அருள் மோட்சத்தை வழங்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். भवाय चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् पुरुषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम्. भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम्. सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमदेशाय मङ्गलम्. मृत्युञ्जयाय साम्बाय सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम्. गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम्. सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम्. सदाशिवस्वरूपाय
नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम् श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदम् तस्याभीष्टप्रदं शम्भो यः पठेन् मङ्गलाष्टकम्. சில கோவிலில் பசுமாட்டுக்கு அந்த மோட்சம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். சில பேருக்கு அனுமான்கள், சில கோவில்களில் காகம், சில கோவிலில் நாகம், சில கோவில்களில் ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொன்று இருக்கும். இந்த கோவிலில் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது இதை ஏன் சொல்கிறோன்னா, கோயிலுக்கு போகும்போது அவங்களுக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு போங்க. அந்த ரூபத்தில் அது சிவரூபமாக இருக்கலாம், உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கலாம். அருமையான ஒரு திருத்தலம் தீர்த்தமலை. நம்மளுடைய பாவ ஜென்ம சாபங்களை நீக்கி தரக்கூடிய ஒரு அருமையான திருத்தலம். இன்று இப்போ இந்த கோவிலை பற்றிய யாரெல்லாம் போகலாம், என்ன பரிகார நிவர்த்தி, இவையெல்லாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नागेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां. नमः शिवाभ्यां वृषवाहनाभ्यां विरुचि विष्णुन्द्रसुपूजिताभ्यां विभूतिपाटीरविलेपनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां. अनघं जनकं जगतां प्रथमं वरदं करशूलधरं सुलभं करुणाम्बुनिधिं कलुषापहरं प्रणमामि महेश्वरमेकमहम्. अमलं कमलोद्भवगीतगुणम् शमदं समदासुरनाशकरम् रमणीयरुचिं कमनीयतनुं नम साम्ब शिवं नतपापहरम्. शिवं शङ्करं बन्धुरं सुन्दरेशं नटेशं गणेशं गिरीशं महेशं दिनेशेन्दुनेत्रं सुगात्रं मृडानि पतिं श्रीगिरीशं हृदा भावयामि. இப்போ பொதுவாகவே நடராஜர் கோவிலில் போய் நடராஜரை பார்க்குறது ஒரு விசேஷம். எதுக்கு நடராஜரை பார்க்கணும்? சில பேர் ஒருத்தர் பார்க்கும்போது பேசிக்கிறோம், அவர் ரொம்ப கொடுத்து வச்சவரப்பா, அவருக்கு என்ன, அவர் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. யார் இது? வேறு யாரும் இல்லை, நடராஜர் சிலையை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணி மார்கழி ஆணி திருமஞ்சனத்தில் நடராஜருடைய அந்த அற்புதத்தை அப்படி பார்க்கணும். ஒரு காலை தூக்கி அப்படி பெருமான் நின்றுருக்கக்கூடிய அந்த அது வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் உடம்புல ஓரக்கூடிய அருங்கோண சக்கரம் தான். அழகாக நடராஜர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரோமோசோம் எப்படி வேலை செய்யுமோ அது மாதிரி தான் இருக்கும். இது அறிவியல் ரீதியான உண்மைன்னு நான் சொல்கிறத விட மெய்ஞானம் தான் உண்மை. விஞ்ஞானம் மெய்ஞானத்தை உணர்த்தும் பொருள்தான் இந்து மதம் செயல்படுகிறது. இதுதான் இதோட விஷயமே. அப்போ உங்களுடைய அதிர்வலைகள், உங்களுடைய மூளையின் செயல்பாடு ஒரு வெற்றியை தரக்கூடிய பக்குவத்தையும் அந்த வெற்றியை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய மகாபாகியத்தையும் நடராஜர் சிலை தரும். இதைத்தான் அந்த பரதத்தில் வச்சு பரதமாக கற்றுக்குங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க, அந்த பரதம். அதனால் அந்த பரதம் என்பது பரத கலை. அந்த பரத கலை யாரெல்லாம் உடம்புல வச்சுருக்காங்களோ வியாதி வராதுங்க. இன்றைக்கும் அதை உணர்த்துறதுக்கு எத்தனையோ பரதம் தெரிந்த கலைஞர்கள் ஒரு நாள் கூட ஊசி போடாத அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும்
மன ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஆடல் கலை அரசன். அவனை நினைத்து யாரெல்லாம் வருடம் ஒரு முறை அவரை தரிசனம் செய்தால் ரகசியம், சிதம்பர ரகசியம் என்று சொல்லப்பட்ட அந்த விஷயம், நடராஜர் சபாபதி என்று சொல்லக்கூடிய அவரை தரிசனம் செய்வது வாழ்வில் பொன், பொருள், புகழ், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அஷ்டமா சித்தி, ஞானம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான திருத்தலத்தை இன்று தீர்த்தகிரி ஈஸ்வரர் என்று சொல்லக்கூடிய தீர்த்தமலையில் தரிசித்து மகிழ்ந்தோம். மீண்டும் அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை காலை ஒரு அங்காளம்மனினுடைய அற்புதமான தரிசனத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.